பயப்பட வேணாண்டி உன் புருஷன் நான் தாண்டி பல தடைகளையும் தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன்டி. இப்போ நான் வந்துட்டு அந்த சாங் ஹிட் ஆயிடுச்சுன்னும் போது யாருமே நம்பல. இப்போ ஈஸியா கிடைக்காது ஒரு வெற்றி, ஒரு இதுனா. இப்போ எவ்வளவு பேர், எவ்வளவு சிங்கர்ஸ், எவ்வளவு ஆர்டிஸ்ட் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம இப்ப மியூசிக் பண்றோம், ஒரு படமே ஏத்திட்டாலும் 4 பாட்டுமே நம்ம அப்படி வச்சுக்க முடியாது. லவ் பாட்டு மட்டும் தான் அது டக்குன்னு கிளிக் ஆகும். இந்த பாடல்கள் வந்து நீங்க எழுதல, நீங்க பாடல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால ஃபினான்ஷியலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்திருக்காங்க. என் பேர் தெரியுது அப்படின்னா நான் அலைஞ்சதுனால தான் இந்த இது. நானும் அலையாம இல்ல நான் வீட்டுல இருக்கிறேன், எனக்கு அவங்க வரட்டும் அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. ஸோ தொடர்ந்து இந்த லைன்ல உள்ள பாடல்களே பாடிட்டு வரீங்க, ஸ்டேஜ்லயும் சரி எல்லாத்துலயும். ஏன் அடுத்த ஒரு ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஆஃப் கான்செப்ட்ல எதுவும் பண்ற ஐடியா இல்லையா? ஏன் இந்த பயணத்தை தொடர்றீங்க? உனக்கு என்ன விட்டா இன்னொருத்தன் இருப்பா புள்ள, எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா சொல்லு புள்ள. வேணாம் போகாத நெஞ்சு தாங்காத உன்னால தவிக்குதடி என் மனசு. சினிமா ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் மியூசிக் அண்ட் கிரியேட்டர் தான் நம்ம சொன்னோம். பிகாஸ் இவரோட பாடல்கள் வந்து நம்ம நிறைய இடத்துல ஒரு ஆடியோவாவோ வீடியோவாவோ நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இவர் தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிதளவில் வந்து பரிச்சயம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் அந்த பாடலோட இவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தலாம் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜே நிஷாந்த் அவர்கள். பிரதர், நீங்கள் அந்த ஒரு ஃபியூ லைன் அந்த பாடல் பாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகும் நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ, படிக்கலாமா? பயப்பட வேணாண்டி உன் புருஷன் நான் தாண்டி பல தடைகளையும் தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன்டி. யா, ஃபென்டாஸ்டிக் பிரதர். பிகாஸ் இது வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தி சேம் டைம் ஒரு பெரிய வைரலான ஒரு சாங். பிகாஸ் எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பாடல் கேட்கும் போது ஒரு வைப் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக இது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி ஒரு பில்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அது லவ் ஃபெயிலியர் சாங் பசங்க மட்டும் இல்லாமல் லவ் பண்ணிட்டு இருக்கிற பசங்களுக்கும் இது ஒரு லவ்வபிள் சாங்காக இருந்துச்சு. ஸோ ஃபென்டாஸ்டிக். அங்கேருந்து ஆரம்பித்த உங்களோட பயணங்கள் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி இது 2016 அப்போ ஆரம்பித்த ஒரு சாங் அது. நான் ஃப்ரெண்டு அப்புறம் ஒரு டீமாக பண்ணோம். அந்த டைமில் ஒரு ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே நிறைய மீம்ஸ் ட்ரோல் இப்போவும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஷோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டை விட ஓரளவுக்கு தெரியுது. இன்னும் ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த சாங் வந்துட்டு நல்லா ரீச் ஆச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஹிட் ஆகும். இவ்வளோ தனித்தனியாக ஒரு லைன், ஒரு சாங்னா ஒரு லைன் தான் பர்டிகுலராக தெரியும். இது ஒவ்வொரு லைனுமே இந்த ஓகே இந்த லைன் நல்லா இருக்குது, அந்த லைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ கொண்டாடப்பட்டுச்சு. சரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷோஸ் ஈவெண்ட் மூலமா கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. அப்படியே போயிட்டு இந்த பாடல் நீங்க பாடும்போது என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? பிகாஸ் ஏன்னா அந்த டைம்ல வந்து 2016 நீங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு வந்த பீரியட் இது. ஸோ ஆனால் பட் அப்பலேருந்து ஒரு சாங் வந்து ஒரு வைப்ல இருந்துச்சு. சேம் திங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. கரண்ட்லி இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷன் ஐ மீன் 2K பசங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு முதற்கொண்டு இந்த பாடல் கேட்கும்போது ஒரு வைப்ல இருந்துட்டே இருக்காங்க. நான் உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல பார்க்கும்போது சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே உங்க கூட செல்ஃபி எடுக்கிறதா இருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட பேசுகிற விஷயங்கள், உங்கள் பாடல்களை ரசிக்கிற விஷயங்கள், இதெல்லாமே வந்து நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்கில் நான் பார்த்தேன். கரண்ட்லி ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு பிளெஸிங் தான் நான் சொல்லணும். பிகாஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஒரு பாடல் இன்னமும் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது, ஸோ அந்த லிரிக் பண்ணுற மேஜிக்காக இருக்கட்டும், அந்த மியூசிக் பண்ணுற மேஜிக்காக இருக்கட்டும், இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஆசம் இல்லையா? ஸோ இந்த ஒரு மேஜிக்கை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு மூமெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க? ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னன்னா வந்துட்டு அப்போ ஹிட் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல.
பட் இப்போ லேட்டரா இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் ஆகியுமே அவங்க பார்க்கறது, அவங்க பேசுறது, அவங்க இப்போ ஒரு ஷோ போனோம்னா அந்த ஷோ கேட்டுட்டு நான் காலேஜ் டைம்ல கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டோரியே சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னுடைய லவர் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டோரி கேட்கும்போது நல்லா இருக்கு, பரவாயில்ல, மறந்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சது இல்ல, அது மறக்கல அப்படின்னு சொல்லி இன்னமும் கேட்டு ரசிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இயர் பசங்க நாங்க டைம் வேற, இப்போ வர ஜென்ரேஷனுக்கும் இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன ஏஜ் பிரதர் ஆக்சுவலா அந்த ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கும் போது என்ன ஏஜ்? அப்போ நான் 11th படிச்சுட்டு இருந்தேன். ஆமா, ஆக்சுவலி என்னன்னா பெருசா ஹிட் ஆகும் அந்த மாதிரி ஐடியா இல்லை. பண்ணுவோம், ஏன்னா அப்போலாம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாச்சு. ஏன்னா ரியாலிட்டி ஷோ போய் அதில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஒரு இண்டிபெண்டா சாங் வந்து அந்த சாங் வந்துட்டு இது வருது. இப்போ அப்போலாம் வந்துட்டு எப்பயுமே இப்பவும் அப்படிதான், என்னன்னா ரியாலிட்டி ஷோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சாங்கை பாடி நல்லா பாடி ஓகே, புதுசாக ஒன்று உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அதை கேட்கறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால வந்துட்டு ஓகே எழுதுறோம், ஜாலியாக நம்மளுக்கு எழுதுவோம்னு சொல்லி கண்ணுக்குள்ளே நிற்கிற என் காதலியே, உன்னை விட்டா எனக்கு யார் துணையே, கண்ணை மூடி திறந்தாலும் உன் முகம் தான் உன் நினைவுகள் போகலையே அப்படின்னு சொல்லி எழுதி அதுக்கு ஒரு டியூனையும் போட்டு பாடிட்டோம். பாடிட்டு நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் 2016. பாடி முடிச்சுட்டு ஒரு 1 year அப்படியே போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இதுவாச்சு. ஏன்னா அப்போலாம் வாட்ஸ்அப்னு ஒன்று வரல இந்த அளவுக்கு பயங்கரமா. அந்த டைம்ல வாட்ஸ்அப் கிடையாது, பெரிய சோசியல் மீடியா அவேர்னஸ் கிடையாது. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இருந்த சாங் வந்துச்சுன்னா பயங்கரமா இதா இருக்கும். பட் என்ன ஒரு இதுனா அப்போ வந்து இப்பவுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா டிக்டாக்லயும் வச்சு இது பண்ணிட்டாங்க, டிக்டாக் போயிடுச்சு. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று வச்சு இந்த பயப்பட வேணும் அதை வச்சாங்க, அதுவும் நல்லா இதாச்சு. இப்போ ரீல்ஸ் அதுலயும் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்பவே. பட் ஓகே, லைக் ஒரு விஷயம் இன்னைக்கும் அந்த ஒரு லிரிக்ஸ் வந்து ஒரு ஃபேம் ஆகுது போது கண்டிப்பா அதுக்கு பல அனுபவங்கள் தேவைப்படுவாங்க. ஒரு வாழ்க்கை தான் ஒரு சிறந்த அனுபவம்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் சாங் எழுதுறாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பையன் எல்லாத்தையும் பாசிட்டிவா தான் பார்ப்போம், எல்லாத்துலயும் வந்து சக்சஸ் தான் பார்ப்போம் அப்படின்வாங்க. இதே ஒரு லவ் சாங் எழுதுறா கண்டிப்பா நான் லவ் பண்றான்டா அப்படின்வாங்க. லவ் ஃபெயிலியர்னா உடனே என்ன சொல்லுவாங்க, ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர், அதனால தான் இந்த மாதிரி பாடல்களா எழுதுறான், இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்குறான் அப்படின்வாங்க. பட் ஸ்டில் நீங்க அந்த டைம்ல எழுதும் போது அப்ப ஒரு லவ்ல இருந்தீங்களா, பிரேக்கப்ல இருந்தீங்களா? வாட் ஆக்சுவலி அப்போ ஒரு அதான் ஸ்கூல் டைம்ல என்னன்னா அது லவ்னு இப்ப இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. அப்போ ஸ்கூல் டைம்ல என்ன தெரியும், சும்மா அந்த தூரத்துல இருந்து பாக்குறது, அப்படியே எப்போ பார்ப்போம், எப்படா ஸ்கூல் போவோம், இந்த சனி ஞாயிறு 2 நாள் லீவ் விட்டுச்சுன்னா அடடா லீவ் விட்டாங்களே சரி மண்டே போய் பார்ப்போம் அப்படின்ற அப்படி ஒரு காதல். ஸோ அப்போ எழுதும் போது வந்துட்டு இதான் லவ், பார்க்கணும் பேசணும் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அது போயிட்டு அந்த காலேஜ் டைம்ல அவங்க காலேஜ் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, பேசுறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய லவ் ஸ்டோரிலாம் கேட்பேன். யாராவது நான் இப்போ ஒருத்தட்ட சோக கதை சொல்ல போனா அவன்கிட்ட ஒரு சோக கதை இருக்கும், அவன் சரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒருத்தங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு லிரிக்ஸ் எழுதுறது, ஒவ்வொரு கதையை கேட்கறது, அதை அப்படியே வச்சு நம்மளுடைய மைண்ட்ல போச்சு நம்மளுடைய சொந்த கதையும் போட்டு அப்படி எழுதுறது தான். இந்த ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு அண்ட் யூடியூப்ல நல்ல வைரல் ஆகி நிறைய மணி இதன் மூலியமா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் நான் உங்களோட பல இன்டர்வியூஸ் நான் பார்க்கும்போது நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ் நான் பார்த்தேன். ஆக்சுவலா என்னன்னா இந்த பாடல்கள் வந்து நீங்க எழுதல, நீங்க பாடல, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால ஃபினான்ஷியலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளா 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 நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். பட் இதை மீறி நிஷாந்தோட லைஃப்ல அது இந்த ஆல்பம் மூலியமா நடந்த ஒரு பெயின்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன கற்றுக் கொடுத்துச்சு, உண்மையா அங்க நடந்தது தான் என்ன? ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் ஒரு டீமாக தான் பண்ணோம். நானே என்னுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொருத்தர் மியூசிக் பட்டவர் ஃபெலிக்ஸ்னு சொல்லிட்டு, ஸ்ரீதர்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீமேல் வெர்ஷனும் பண்ணியிருந்தோம், கமலஜான்னு சொல்லிட்டு. இது ஒரு ஆக்சுவலி டீம் ஒர்க் தான். பட் என்னன்னா அந்த டைம்ல இந்த கண்ணுக்குள்ள நிற்கிற காதலின்னு எழுதிட்டு அது ஒரு டியூனா போட்டு நம்ம ஒருத்தட்ட போய் கேட்போம்ல, இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அவங்க நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ வீடு கட்டினாலும் ஃபர்ஸ்ட் ஒரு செங்கலை வச்சு ஆரம்பிக்கிறோன்ற போது அவங்கள்ட்ட தான் இது பண்ணணும், ஓகே இதான் பண்ணு. அந்த வகையில் நம்ம ஒரு 10 பேரை கேட்போம், கேட்கும் போது வந்துட்டு ஓகேடா பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓகே நல்லா இருக்கா நம்ம சேர்ந்தே பண்ணலாம், அப்படியாடா சரி ஓகே பண்ணலாம் சொல்லி அப்படியே பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக லிரிக்ஸ் எழுதணும், போச்சு, இதுவாகிடுச்சு, நல்ல சாங் ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு. பட் எனக்கு என்னன்னா அந்த இந்த வரிகள் எழுதுமே 2 பேர். ஆமாமா, ஆக்சுவலா அந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணவரும் தான் அந்த வரிகள். ஆனா அவர் அதை சொல்லவே இல்லையே, நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லங்க நாங்க 2 பேரும் இணைஞ்சுதான் ஒர்க் பண்ணோம் அப்படின்றது முன்னாடில இருந்தே சொல்றோம். அவருக்கு வந்துட்டு என்னன்னா இதுவா சொன்னாலும் வந்துட்டு
இவன் கொஞ்சம் இதுவாகிறானே அப்படின்ற எல்லாருக்குமே இருக்கு, அது தப்பு கிடையாது. பட் என்னன்னா நான் ஆரம்பத்திலேயே கூப்பிட்டேன், என்னன்னா சாங் ஹிட் ஆகுது, ஓரளவுக்கு தெரியுது, நம்ம போய் பேசுவோமே, இன்டர்வியூலாம் கொடுப்போமே போது. இல்லை எனக்கு ஒரு சிலருக்கு என்னன்னா இது பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம யாரும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஏறி இறங்குறது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருக்கும். ஒரு சிலருக்கு இல்ல அவங்க தான் வரணும் நம்ம அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம யாரையும் கெத்து காட்டுவாங்க, நம்ம இவங்க சொல்ல முடியாது. நமக்கு அந்த கெத்து காட்டுறதுலாம் கிடையாது. போவோம், போய் ஒரு 10 இடம் போனாதான். இப்ப நான் இன்ன வரைக்கும் ஒரு ஷோ ஏறி நான் பாடுறேன், எனக்கு ஒரு 40K ஃபாலோவர்ஸ், எனக்கு ஒரு நான் போட்ட ஒரு ஷோ ஒரு மில்லியன் கணக்கில் போகுது, என் பேர் தெரியுது அப்படின்னா நான் அலைஞ்சதுனாலதான் இந்த இது. நானும் அலையாம இல்லை நான் வீட்டுல இருக்கிறேன் எனக்கு அவங்க வரட்டும் அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. நானும் என்ன சொல்றேன்னா, நீ அலைஞ்சிருந்தா உனக்கும் தெரியும், நீ யாரும் ஒண்ணு போவேனா அப்படின்னு சொல்லலை யாருமே. ஏன்னா இப்போ போய் கேட்டாதான் கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு அந்த சாங் ஹிட் ஆயிடுச்சுன்னும் போது யாருமே நம்பலை. நான் போயிட்டு இப்போ எல்லா சாங் எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்துட்டு நான் சொல்லும் போது அது ஹேவ் கோல்ஸ் பாட்டுங்க, யாரை போய் சொல்லணும் உண்மையிலே. நான் அப்புறம் யூடியூப்ல காட்டும் போது தெரியும், பேர் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல போயிட்டு ஏறி எனக்கு ஒரு ஷோ தாங்க, நான் பர்ஃபார்ம் பண்றேன். அவங்க வந்துட்டு உடனே சொல்ல ஒரு 6 மாசம் போயிட்டு, ஏன்னா அவங்களும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஷோ ஷெட்யூல் இருக்கும், இது இருக்கும். அப்புறம் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஒரு ஷோ ஒன்று கொடுத்து அந்த ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோவை யூடியூப்ல போட்டு அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஓ இந்த பையன் தானே தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகி படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்து அதுக்கப்புறம் மொத்த கதையை சொல்லி இது எல்லாத்தையும் பண்ணி வரப்ப இல்ல இது நான் தான் அப்படின்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படி இருக்கு. அதாவது இல்லைன்னா அந்த நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, பரபரப்புறம் தூவி அப்படியே மேலாப்புல எடுத்து அண்ணனுக்கு ஒரு உத்தப்பம் அப்படி ஆயிடுச்சு. நம்ம எதுவும் சொல்ல. பட் இந்த மாதிரி நம்மளோட உழைப்புகளும் இருக்கும்போது நம்ம கூட பழகிய நட்பே வந்துன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்கன்னும் போது இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு காமன் விஷயமா தான் பாக்குறீங்களா, இல்ல இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு? இல்ல பெயின்ஃபுல் தான், நிறைய டைம் பெயின்ஃபுல்லான விஷயம் தான். பட் அதை கடந்து வர முடியும். கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ஈஸியா கிடைக்காது ஒரு வெற்றி, ஒரு இதுனா. இப்போ எவ்வளவு பேர், எவ்வளவு சிங்கர்ஸ், எவ்வளவு ஆர்டிஸ்ட் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எந்த சாங்னு பாத்துங்களேன், ஒரு 2 வருஷம் தான் கேட்பாங்களே, அப்புறம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இப்போ 7 வருஷம் கழிச்சு இப்பவும் கேட்டுருவேன். கிட்டத்தட்ட நீங்க 2016 சொல்றீங்கன்னா நீங்க 2025 அரௌண்ட் ஒரு 9 இயர்ஸ் ஜர்னி. இப்பவும் ஷோ பண்ணா அவங்க இது பண்றாங்க, ஏதோ புது சாங் வந்த மாதிரி அப்படி இப்படின்றாங்க. ஸோ இப்படி ஒரு இது கிடைச்சிட்டு அதை சரியா இது பண்ண முடியலையே. ஏன்னா இப்போ அதோட ரெவன்யூ கிடைச்சிருந்து ஒரு ஷேர் பண்ணியிருந்தோம்னா நம்ம இப்போ வீடியோ ப்ரொடக்ஷன் தேடி அலையணும் அவசியமே கிடையாது. எவ்வளோ அந்த வீடியோ அதுல வந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 lakh மேல 20 lakhs வந்துருக்கும் வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? வரல, எனக்கு தெரியாது. 18 lakhs வந்துட்டு எவனோ 3வது மனுஷன் இருப்பான், ஃப்ரெண்டு. 3வது மனுஷனா ஃப்ரெண்டு தான். அதாவது இந்த டீம்ல ஒரு 3வது மனுஷனா ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன 18 லட்சம் வந்திருக்காங்க, டேய் கடுப்பேத்தாடா வரலடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் டீட்டெயிலாம் சொல்லி நான் அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணேன். என்னன்னா இப்போ நம்ம டீமா பண்றோன்றதுனால இந்த ஒர்க்லாம் நம்ம தேடணும், இது பண்ண அவசியம் இல்லை. டீமா தானே பண்றோம், நமக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ரெவன்யூ இந்த யூடியூப் இதெல்லாம். அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது, ஓகே இதுக்கு இவ்வளோ வந்து இத்தனை வருஷமா வந்துட்டு இதுக்கு ரெவன்யூ வரும். என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு 3 months ஒரு தடவை வந்துட்டு அதான் வந்துட்டே இருக்கும் அது பாட்டுன்னு. ஸோ சாங் எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ வரும். அப்போ மொத்தமாக ஒரு 18 லட்சம்ன்றது வந்துட்டு இதுதான் அப்படின்னு கிடையாது, இது ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். ஆமா, இதுக்கப்புறமும் வரும், கொஞ்சம் கண்டினியூவா ரெவென்யூ வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஷோ பண்ணது இதெல்லாம் வந்து எனக்கு ஆர்டிஸ்ட் தான் தெரியுது தவிர அதுக்கான காசுல எனக்கு வராது, எனக்கு வரல. அதனால வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க ஆரம்பத்துல. என்ன ஒரு 1,50,000 என்ன சொல்றது, இவ்வளவுதான் 2 lakh வந்திருக்குது ஆளுக்கு ஒண்ணு. சரி நல்ல மனிதனா இருக்கானே, நல்ல ஃப்ரெண்டா இருக்கானே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கேட்டா நான் தரேன்டா அப்படின்னு சொன்னேன். ஓகேடா நானும் கேட்டேன். அவனை ஒரு 50,000 20,000 அப்படி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு வந்து துட்டா நம்மளுக்கே ஹெல்ப்பா கொடுத்துருக்கான். அடகு அது கேட்கல. என்னன்னா வேற யாராவது வேற ஒரு கம்பெனி நம்ம போனோம்னா போய் கேட்கலாம், சட்டையை பிடிச்சி கேட்கலாம். அப்போ நான் கூடவே தான் இருக்கிறேன், வந்திருக்கு பல வருஷமா வந்துட்டு இருக்குது. நானும் சிரிச்சு பேசுறேன். நீங்க வந்து இவட மாதிரி ஒரு நட்பு கிடைக்குமான்ற அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க. சிரிச்சு பேசுறேன், போறேன் வரேன், கூடவே இருக்கிற இது சொல்லலையா. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க ஸ்கூல் டைம்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னடா இப்படி ஆச்சுன்னு எனக்கு அப்போ ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த கொடுத்த அந்த 1.5 லட்சம் 2 லட்சத்தையும் அப்படியே கொடுத்துட்டு இதையும் நீ வச்சுக்கூடா நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லதான் தோணுச்சு. செலவு பண்ணிட்டீங்க. ஆமா, அப்போ இதுதான் நம்பி இதுதான் எனக்கு ஒரு 6 மாசம் கழிச்சுதான் தெரிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணும்போது கால் எடுக்கல. ஓகே. சோ டோட்டலா அவாய்ட் பண்ண டோட்டலா அவாய்ட் பண்ண தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே. அப்புறம் நானும் எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. அப்புறம் இப்படி இப்படி போச்சு. ஒரு 1 இயர் வரைக்கும் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், ஓகே இப்படியே கேட்டுக்கிட்டு இது பண்ணியிருந்தா வேலையாகாது. நம்மளே அடுத்தடுத்து போலாம், போயிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் உங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன். சேம் இதே லிரிக்ல பட் ஆனால் ஷேர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எப்படி அந்த சடனாக அந்த ஒரு பிளான் வந்துச்சு? பிகாஸ் இந்த ஒரு லைன் திருப்பி நீங்கள் எடுக்கும் போது அந்த ஒரு நபர் வந்து உங்களோட நபர் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணலையா, எதுவும் சொல்லலையா? இல்ல இல்ல அப்படி இல்லை. ஏன்னா இதுக்கு ஃபுல்லா மியூசிக் ஒர்க்லேருந்து வேற மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ லிரிக் ஒர்க்கும் மாற்றிருந்தோம். கொஞ்சம் லிரிக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு மியூசிக்கை ப்ரோக்ராமிங் வேற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அப்புறம் பண்ணனால இதுக்கு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா இது யூஷுவல் தான். ஒரு சாங் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த சாங் நம்ம ரீக்ரியேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆர்டிஸ்ட் அதே ஆர்டிஸ்ட் தானே பண்ணுறோம். இப்போ வெளி ஆட்கள் கூட பண்ணல, அதே ஆர்டிஸ்ட் பண்ணுறதுனால ஸோ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. நம்ம சினி உலகம் சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. அதுவும் யூடியூப்ல இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த லைன்ல உள்ள பாடல்களே பாடிட்டு வரீங்க, ஸ்டேஜ்லையும் சரி எல்லாத்துலையும். ஏன் அடுத்த ஒரு ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஆஃப் கான்செப்ட்ல எதுவும் பண்ற ஐடியா இல்லையா? ஏன் இந்த பயணத்தை தொடர்றீங்க? இருக்கு இருக்கு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா அடுத்த ஒரு சாங் ஒன்று பண்றோம். ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்றோம். முடிஞ்சிச்சு அது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சாங் ஒன்று பண்றோம். அது ஒரு ஃபங்கான ஒரு சாங் ஒன்று. அது ஒரு கருத்தான ஒரு சாங். இது ஒரு ஃபங்கான ஒரு சாங். ஒரு லவ் சாங் இருக்குது. லவ் சாங் பண்ணும்போது சீக்கிரமா பீப்புளுக்கு போய் சேரும். ஏன்னா இப்போ லவ் பண்றவங்க, லவ் ஃபெயிலியர் ஆனவங்க தான் அதிகமா இருக்காங்களே. ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வைக்கணும்னாலுமே நிறைய நீங்க ரீல்ஸே பாருங்க. இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல காமனா ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றீங்களா? இல்ல காமனா தான். இப்போ நம்ம இப்ப மியூசிக் பண்றோம், ஒரு படமே ஏத்திட்டாலும் 4 பாட்டுமே நம்ம அப்படி வச்சுக்க முடியாது. லவ் பாட்டு மட்டும் தான் அது டக்குன்னு கிளிக் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியா இருக்குது. அது இல்லாமல் நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோன்றதுனால நம்ம லிரிக்லாம் தானா இது ஓகே இப்படி வந்துடும் அப்படின்ற வந்துடுது. அப்படியே ஜாலியாக. ஸ்டில் இப்போ வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மியூசிக் ஆல்பம்க்கு ப்ரொடியூஸ் பண்ற நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நீங்க அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அங்க நீங்க தான் இந்த பாடல்கள் பாடியிருக்கீங்கும் போது அங்க உங்களுக்கான வெல்கம் எந்த மாதிரி இருக்கு? எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்றது இல்லை. ஆமா, ஒரு சில இடத்துல இது பண்ணுவாங்க. பட் என்னன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் இருக்கும் நான் இந்த ஜேர்னி இதுக்குள்ள போய். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. என்னடா அப்படி சொல்றாங்க, வெயிட் பண்ண வைக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்களே, கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமா இருந்துச்சு, திட்டுறேன். இப்போ என்னன்னா ஓகே இப்படிதான் இருக்கும், ஏன்னா ஈஸியா கிடைக்காது அந்த ஒரு மனப்பக்குவம் இப்போ வந்துருச்சு. அதனால யாரு மேலே கோபம் கிடையாது. ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் உன்னெல்லாம் யார் இன்டர்வியூ எடுப்பா அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. நீங்களாம் பாடினாக்கே அதான் பாட்டு முடிஞ்சிச்சுடா, அதுக்கு வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லலை, கூட பாடின ஆர்டிஸ்டே சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு கேட்கும் போது வாடா அப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு ஒன்றும் பண்ண முடியாது கேட்க மாட்டாங்க. இல்லடா அப்படி கிடையாதுடா, கேட்குறாங்கடா நம்ம பண்ணா. ஏன்னா இது பண்ணனா இதுக்கு இந்த பாட்டு இவனா பண்ணான்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கான ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும்டா நிறைய பேர் சொல்றாங்க. பட் இப்போ கேட்குறாங்க, இப்போ தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு இதில். ஸோ அப்போ நிஷாத்தோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கும்? எனக்கு எதிரிகள் வெளியில இல்லைடா, கூட்டவே இருக்கீங்க, அந்த மாதிரி தானே திரும்பிங்களா? ஆமாம், அது சொல்லலாம். அது யூஸ்வல் தான், எல்லாரோட இதுலேயும் லைஃப்லேயும் அது இருக்கும். ஓகே. ஸோ என்னதான் வந்து பெயின்ஃபுல்லாக விஷயங்களா இருக்கட்டும், இந்த ஜேர்னியை வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு பேசினாலும் எனக்கு ஒரு விஷயம் நிஷாத்தை பற்றி தெரியாது. என்னன்னா எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸின்னு இப்போ எடுத்துக்க பழகிட்டீங்களோ, அந்த ஒரு மெச்சூர்டு கிடைச்சிருச்சோன்ற மாதிரி தான் இருக்கு. பட் இதை மீறியும் கண்டிப்பா வந்து அடக்க முடியாத பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் ஃபேமிலி சைடில் இல்லை உங்களோட பர்சனல் ஜேர்னியில் சொன்ன மாதிரி அப்படி என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு யோசிச்ச ஒரு விஷயம்னா அது ஃபேமிலி சைடா இல்லை உங்களோட ஜேர்னியா? ஆமா, ரெண்டுமே தான். ஏன்னா இப்போ எனக்கு ஆயிடுச்சு கொஞ்சம், நானும் பெரிய பையன் ஆயிட்டேன்ல. ஏஜ் சொல்ல முடியலையா? சொல்ல முடியாது. அதான் 20க்கு மேல தான், 25க்கு மேல வச்சுக்கோங்களேன். அதுக்கு 30லாம் கிடையாது, 25க்கு மேல 26 தான். அது சொல்லிட்டீங்களா? அது எல்லாம் வரைக்கிறது. அதான் 25 26 இப்பதான். ஸோ அப்படின்றதுனால நமக்கு சில பொறுப்புகள் இருக்கும். இந்த வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும். நான் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் என்ன சொல்றது, ஹெக்ஸவார் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், பிபிஓ மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம என்னவோ பண்ண வந்தோம், நம்ம என்னவோ பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். சம்பளம் வரும் எல்லாம் ஓகே,
என்னன்னா வந்துட்டு ஒரு ஷோ போயிட்டு அங்கே ஒரு பேமெண்ட் கிடைக்கும் போது அங்கே அதில் வர ஒரு சந்தோஷம் வந்துட்டு இந்த இதில் கிடைக்காது. ஸோ அப்படின்ற போது வீட்லேயும் பார்க்கணும் போது என்ன சொல்கிறது, சொல்லுவாங்க இப்படின்னு திட்ட தான் செய்வாங்க, கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா அவனு ஒரு மாதிரி பேசும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இடத்துல நம்ம இது பண்ண முடியாது. ஸ்டார்டிங் எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. என்ன சொல்றது, சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஓகேடா நீ வா அப்படின்னு சப்போர்ட் பண்ணலாம் போறேன். இந்த மாதிரி பண்ணாம இருந்தாலே போதும், நமக்கு எதுவுமே கிடைக்காதா. சரி நம்ம தனியா போராடுற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தோன்னா இப்போ நமக்குன்னு நான் மட்டும் தான் ஓடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது அப்படின்ற மாதிரி இருக்காது. நான் மட்டுமே ஓடிக்கிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தன் இம்ரான் சொல்லிட்டு அவன் கூட கொஞ்சம் என் கூட அவனும் ஓடி வருவான். அப்படிதான் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி சம்டைம்ஸ் லேட்டாக தூங்குவோம். நான் ஸ்டுடியோவில் போயிடுவேன். ஸ்டுடியோ நைட் ஷோ எனக்கு தூக்கம் வராது. யோசனை நிறைய இருக்கும். ஏன்னா வயசாகுது, எப்படி செட்டில் ஆக போகிறோம், நிறைய காம்படிஷன் இருக்குது, அடுத்து சாங் பண்ணணும், அடுத்து யார்கிட்ட கேட்கணும், அடுத்து இன்ஸ்டாகிராமில் எந்த பேஜ்கிட்ட கேட்கலாம், இல்லை யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு பண்ணுவோம். அந்த டைம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வரும், ப்ரோ உங்கள் சாங் கேட்டேன் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, நீங்கள் கிரேட் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம ட்ரை பண்ணலாம். எப்பயாவது டவுன் ஆகும் போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன். யூடியூப்ல போயிட்டு நிறைய கமெண்ட் பண்ணிருப்பாங்க, நல்ல நல்ல கமெண்ட்லாம் பண்ணிருப்பாங்க. ஃபேமிலி இப்போ ரன்னிங்க்கு யாரோட இன்கம் தான் பெரிய பேக்? இப்போதைக்கு அம்மா தான். நம்ம எப்பயாவது ஈவெண்ட் போவோம், ஷோ போவோம், ரெகுலரா சம்டைம்ஸ் ரெகுலரா வரும். வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, வரலன்னா சம்டைம்ஸ் வரலன்னா மட்டும்தான் கொஞ்சம். ஸோ ஃபேமிலி சைடில் ஒரு சப்போர்ட் இருக்கு. இப்போ அம்மா வந்து உங்களோட இந்த கெரியர் பற்றி நீங்கள் பேசும்போது, ஏன்னா பிகாஸ் ஒரு ஐடியில் ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு அகைன் அந்த ஜாபை குவைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அம்மாவோட முதல் வார்த்தை இல்லை அட்வைஸ் என்னவா இருந்துச்சு? ஓகே தான், அதான் ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் நிறையா வீட்லேயும் சரி அவ்வளோ இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கீங்க. இப்போ நான் எப்படின்னா ஒரு சில இடத்துல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு, ஒரு இடத்துல தான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். ஜாலியாக பேசுவேன், ஜாலியாக இது பண்ணுவேன். இந்த மாதிரி கெரியர் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்போ பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, சொல்லுவாங்க, இப்போ ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க. சரி வா இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன், அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னு அவங்க நல்லா புஷ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் சில டைம்ஸ் தான் கொஞ்சம் இதுவாகும், வேலைக்கு போக மாட்டான், அதை பண்ண மாட்டான், இது பண்ண மாட்டான்வாங்களா, ஆகும். ஆனால் நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்ப்பாங்க, பார்க்குறப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகிடுவாங்க. அதெல்லாம் பார்த்து அவங்களோட ஃபேமிலிஸில் அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்களே அப்படி சொல்கிறது. இப்போ ஊர்லேருந்து எங்கள் அப்பாவுடைய அவங்க சைட்லேருந்து தான் பேர் போட்டு, எப்போ நீங்கள் பாட்டு பண்ணுறீங்களாமே, உங்களுக்கு வருதாமே, உங்களுக்கு இதெல்லாம் வருதாமே, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பட் இன்னும் கொஞ்சம் வரப்போ தான் ஓகே நேம் எல்லாம் தெரியுது, பட் அந்த ரெவென்யூ, இந்த